நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம். நான்மணி கடிகை என்பது ஒரு வகையான ஆபரணம். இதை இப்படி பிரிக்கலாம். என்னென்னா 4 + மணி + கடிகைன்னு நான்மணி கடிகை பிரிக்கலாம். இந்த ஒரு வகையான ஆபரணம் சொல்கிறோம்ல, இந்த ஆபரணத்தில் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இந்த மொத்தம் 4 மணிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் இருக்கும். இந்நூல் 4 அடிகளை கொண்டது. அந்த கடிகை என்றால்னா கடிகை சொல்கிறாங்க. 4 + மணி + கடிகை. இந்த கடிகை என்னன்னா கட்டுவடம், தோல்வளை, அணிகலன், நாளிகை, துண்டு என பல பொருள் தரும். இந்நூல் மொத்தம் 104 வெண்பாக்கள் உடையது. 104 4 அடிகள், 104 வெண்பாக்கள் உடையது. 2 கடல் வாழ்த்து பாடல்களுடன் 106 பாடல்களை கொண்டது. 2 கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி கூறுது. இந்த திருமாலை பற்றி கூறுவதால் இன்னொன்று வைணவ சமய நூல் சொல்கிறாங்க. வைணவ சமய நூல் சொல்லிட்டு கருதப்படுகிறது. இந்த நூல் நான்மணி கடிகை. இந்த நூல் தொல்காப்பியர் கூறும் இது அம்மை வனப்பு வகையை சார்ந்தது. அம்மை வனப்பு வகையை சார்ந்தது. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா விளிம்பி நாகனார். விளிம்பி நாகனோட ஊர் விளிம்பி. இவர் கடைச்சங்க காலத்தை சேர்ந்த 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் விளிம்பி நாகனார் கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவர். இந்நூலில் மொத்தம் 7 பாடல்களையும் 100வது பாடல் டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்நூல் மொத்தம் 127 இனிய கருத்துக்களை கூறுது. மொத்தம் 104 வெண்பாக்கள் சொன்னோம். கடல் வாழ்த்துடன் சேர்த்து 106 பாடல்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் 100 பாடல்கள் கொண்டது. ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சொல்கிறோம். இந்நூல் அரிய தொடர் என்னன்னா இளமை பருவத்து கல்லாமை குற்றம், கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணர்வு, யார் மாட்டும் கொல்லமை வேண்டும் பகை. நிறைய மேற்கோள் இருக்குது.